நெக் பாருங்கள், நெக் வந்து போட் நெக்கில் வந்து ஜரி கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஜரி கொடுத்துட்டு அப்புறம் வந்து ஜரி வந்து ஒரு 4 லைன் கொடுத்துருக்கேன். த்ரெட் வந்து 2 லைன், சுகர் பீடு, அப்புறம் கட் பீட்லேயே வந்து ரொம்ப பொடி சைஸ் இருக்கும், அந்த சைஸ் வந்து ஃபுல்லாகவே லோட் பண்ணியிருக்கேன். அடுத்தது சுகர் பீட் கொடுத்துருக்கேன் பாருங்கள். போட் நெக்கு ஃபுல் வியூ பாருங்கள். இந்த ஃபுல் வியூவ்லேயும் இது வந்து ஃபுல்லாகவே திலகம் ஷேப் மாதிரி கொடுத்துட்டு அந்த திலகத்துக்குள்ளே வந்து மதர் இருக்க மாதிரி பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃபுல்லாகவே ஃப்ளவர்லாம் பாருங்கள் சீக்வன்ஸில் பண்ணியிருக்கேன். இது மாதிரி ஃப்ளவர் சீக்வன்ஸ் இருக்குது. அது வந்து ஒரு ஒயிட்டும் பிங்க்கும் சேர்ந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த ஜடெல்லாம் பாருங்கள், ஜடெல்லாம் வந்து ஃபுல்லாகவே கட் பீட் கொடுத்துட்டு இங்கே மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த நம்ம ஹேர் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இங்கெல்லாம் வந்து ஃபுல்லாகவே கட் பீடு, 4mm பீடு, அப்புறம் குந்தன் ஸ்டோன் வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபுல்லாகவே பானி ஸ்டிச் கொடுத்துருக்கேன். வாட்டர் ஃபில்லிங் கொடுத்துட்டேன் ஃபுல்லாகவே சாரீக்கு. ஏன்னா சாரீ வந்து இந்த கலர், அதனால் அது மாதிரி கொடுத்துருக்கேன். கைக்கு பாருங்கள் ஃபுல்லாகவே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா செக்குடு டிசைன் வந்து கோராவில் கொடுத்துட்டு உள்ளே வந்து ஃபுல்லாகவே சுகர் பீட் வந்து காப்பரில் வச்சுருக்கேன். பார்டருக்கு வந்து குந்தன் வச்சு நெக்ஸ்ட்டு வந்து கட் பீட் வச்சு பண்ணியிருக்கேன். இதுவும் சமிக்கி ஃப்ளவர்ஸ் இப்போ வந்திருக்கு புதுசாக, அதெல்லாம் வந்து அங்கங்கே ஒன்று ஒன்று வச்சுட்டேன். இந்த ஷேப்புக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா திலகம் ஷேப்புக்கு வந்து ஒரு 4mm பீடு, ஒரு சுகர் பீட் வந்து ப்ரௌன் கலரில் கொடுத்துட்டு அப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா கட் பீட்டில் வந்து சமிக்கி வச்சு இந்த சைடும் அந்த சைடும் பண்ணியிருக்கேன். சமிக்கி அங்கங்கே ஒரு ஃப்ளவர் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி புட்டாக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா 4mm பீட் வச்சு சுகர் பீட் வச்சு முத்து மாதிரி பண்ணியிருக்கேன். லிப்ஸ்க்கெலாம் பாருங்கள் ரெட் கலரில் த்ரெட் கொடுத்துட்டு குந்தன், அப்புறம் நெத்தி சுட்டி, கம்பலுக்கு அதே மாதிரி இது வந்து இது வந்து நெக்லஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஹேண்டுக்கெலாம் பாருங்கள் ஃபுல்லாகவே வளையல் பேங்கிள் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். கட் பீட் வச்சுட்டு அப்புறம் கோரா வச்சுட்டு அப்புறம் சுகர் பீட் வச்சுட்டு அப்புறம் திரும்பவும் கட் பீடு அது மாதிரி வச்சு பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் நெக்கில் சிம்பிளாக தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஃப்ரண்ட் வந்து அவங்களுக்கு சிம்பிளாக தான் வேணும்னு கேட்டாங்க. நம்ம எப்பவும் பேக்குக்கு பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதையே அப்படியே அந்த போர்ஷனே பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸ்லீவ் போர்ஷன் பார்க்கலாம். ஸ்லீவ் போர்ஷனில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பேபியோட பாதம் பண்ணியிருக்கேன். பாதம் பண்ணிவிட்டு இது பேபியோட வந்து ட்ரெஸ்ஸு மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த சைடு வந்து ஃபுல்லாகவே சாரியில் இருந்த அப்படியே நான் என்ன பண்ணிட்டேன்னா சாரியில் வந்து டிசைன் இருந்தது அதே ஃபாலோ பண்ணிட்டேன். இதெல்லாம் வந்து அப்படியே நானே யோசித்து பண்ணது தான். பாருங்கள், ஃபஸ்ட்டு இது வந்து ஃபுல்லாகவே காப்பரில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். காப்பரு சாரீ வந்து என்னென்னா ப்ரௌன் கலர் சாரீ, அதனால் ப்ரௌன் பீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இது ஒரு ஃப்ளவர், இது வந்து ஒரு இப்போ வந்து வந்திருக்கு. இது சமிக்கில மாதிரி, அது கொஞ்சம் ஃப்ளவராக கொஞ்சம் அப்போல்லாம் வந்து இது என்ன சொல்லுவாங்கன்னா இது அப்போலாம் வந்து பூச்சாமைக்கின்னு சொல்லுவாங்க, மணி ஃப்ளவர்ன்ட்டு. பாருங்கள் ஃபுல்லாகவே. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபுல்லாகவே லைன்ஸ் கொடுத்துருக்கேன். லைன்ஸ் கொடுத்துட்டு இது பாருங்கள், இது வந்து ஒரு திலகம் ஷேப் வந்து ரொம்ப அப்படியே பெருசாக திலகம் ஷேப் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து பாதம் இருக்கிற மாதிரி மீதி கேப்பில் இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாகவே லைன்ஸ் கொடுத்துருக்கேன். லைன்ஸ் கொடுத்துட்டு கட் பீட்டில் வந்து இது எப்படி இருக்கும்னா ரொம்ப ஷேடடாக இருக்காது, கொஞ்சம் டார்க்காக ப்ரௌனும் கோல்டும் ஆட் ஆன மாதிரி இருக்கும். அந்த கட் பீடு லைன் கொடுத்துட்டு ஜரி அடிச்சிட்டேன்.
இது ஃபுல்லாகவே நான் என்ன பண்ணியிருக்கேன், 4mm பீடு, ப்ரௌன் கலர் பீடு கொடுத்துட்டு ஃபுல்லாகவே அந்த ஷேப் கொடுத்துட்டு ஒரு மணிக்கு ஒரு மணி வந்து கட் பீடும் சமிக்கியும் வச்சு இந்த சைடு வந்து ஒரு எப்படின்னா கொடி மாதிரி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பண்ணியிருக்கேன் பாருங்கள். பேபியோட ட்ரெஸ்ஸில் வந்து கட் பீடு ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து குட்டி கட் பீடு அதை ஆட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஹார்ட்டின் மாதிரி கொடுத்துட்டு அதை சுற்றி சரி கொடுத்துருக்கேன். இந்த ஃப்ளவர் வச்சுருக்கேன். இப்போ வந்து பேபியோட பாதத்துக்கு நான் என்ன கொடுத்துருக்கேன்னா ஃபுல்லாகவே வாட்டர் ஃபில்லிங் வந்து கட் பீடில் கொடுத்துருக்கேன். இந்த பாதம் ஓரங்கள் ஃபுல்லாகவே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ப்ரௌன் கலர் பீட் கொடுத்துட்டேன். இந்த ஃபிங்கர்ஸ்லாம் வந்து ஜரியில் கொடுத்துட்டு ஜரியை 2 லைன் கொடுத்துட்டு அதுக்குள்ளே வந்து குந்தன் வச்சுருக்கேன். ஒயிட்டும் கோல்டும் சேர்ந்த மாதிரி குந்தன், ரவுண்ட் குந்தன் வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்லீவ் டிசைன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.